ஓகே, விடைய போடுங்க. அதிகமான மாணவர்கள் விடையளிச்சிருக்கீங்க. ஓகே, வளைனா மருங்கொழியாக வருவனன்னு கேட்டிருக்காங்க. சரியா? வளைனா மருங்கொழி. இப்போ இது இங்க வந்து பாருங்க, அந்த முதல் ரெண்டு கேள்வி அல்லது மூன்று கேள்வி எழுத்தியலோட சம்மந்தப்பட்டது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, அந்த இயல் அடிப்படையாக தான் என்னது பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல் கேள்வியே எழுத்தியலோட தான் வரும். அப்போ முதற்கோணல் முற்றும் கோணலாம் ஆயிடக்கூடாது, நம்ம சரியாக செஞ்சிடணும். பிழையா அடித்தோம்னா அதுக்கிட்ட ஒரு மன அழுத்தம் வந்துடும் நமக்கு. அதனால இது பெரும்பாலும் வந்து அந்த ஒழிப்பு முறையோட சம்மந்தப்பட்டதான் கூடுதலாக வரும். இன்னும் உயிரெழுத்துக்களின் ஒழிப்பு முறை, இன்னொன்று மெய் எழுத்துக்களின் ஒழிப்பு முறை, ரெண்டும் சார்ந்து தான் வரும். சரியா? அப்போ அதில் நம்ம இன்னொரு டியூட் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இல்லை இதை பாட்டு கேள்வியை பார்த்துட்டு அந்த டியூட்டுக்குள்ளே போவோம். பாருங்க, இதில் கேட்டிருக்க கேள்வி வளைனா மருங்கொழியாக வருவானு. இப்போ வளைனா மருங்கொழிங்கிறது வந்து என்னது மெய்யெழுத்துக்களின் ஒழிப்பு முறைக்குள்ளே வருது. சரியா? அதில் மெய்யெழுத்துக்களை நம்ம என்னது உச்சரிப்பின் அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம். சரியா? ஈரிதழ் ஒளி, வளைனா ஒளி, நுனியண்ண ஒளி அப்படின்னு என்னது வகைப்படுத்துகிறோம். அதில் மேலதிகமான ஒரு ஒளி வகை தான் வளைனா மருங்கொழி. அப்போ நமக்கு வளைனா ஒளினா முதல்ல என்னன்னு தெரியணும். வளைனா ஒளினா என்னது? வளைனா ஒளிங்கிறதுக்கு என்ன வரைவிலக்கணம்? நுனிநாக்கு வளைந்து நடு அன்னத்தை தொட அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறோம். சரியா? எனவே அந்த வளைனா ஒளிகள் என்னென்ன எழுத்துக்கள்? வளைனா ஒளிகள் என்னென்ன எழுத்துக்கள் சொல்லுங்க. வளைனா ஒளிகள் என்னென்ன எழுத்துக்கள்? அதை நான் உங்களுக்கு டெக்னிக் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னது டெக்னிக்? செமினாருக்கு வந்தவங்களுக்கு தெரியும். வளைனா ஒளியை குயிக்க கண்டுபிடிக்க என்ன சமன்பாடு? வளைந்த டயரை ஆணழகன் தள்ளினான். வளைந்த டயரை ஆணழகன் தள்ளினான். அப்ப இந்த இடத்துல வளைந்தங்கிறது வளைனா ஒளி, டயரை சரியா வளைந்த வளைந்தங்கிறது வளைனா ஒளி, டயரைனா இட்டன்னா, ஆண் அப்படிங்கிறது இன்னன்னா, அழகன் அப்படிங்கிறது இல்லைன்னா, தள்ளினான்கையில இந்த இல்லைன்னா. சரியா? அப்ப இந்த நான்கு எழுத்துக்கள் தான் என்னது வளைனா ஒளிக்குள்ள வரும். சரியா? இட்டன்னா இன்னன்னா இல்லைன்னா இல்லைன்னா. சரியா? அப்ப கேள்வி வந்து என்னது வளைனா ஒளியா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? வளைனா மருங்கொழியாக வரும். மருங்கொழி. அப்ப இந்த இடத்துல நம்ம மருங்கொழினா என்னன்னு தெரியும். மருங்கொழி. மருங்கொழினா என்னது? மருங்கொழினா என்னது? என்னென்ன மருங்கொழிக்குள்ள வரும்? இல்லன்னா இல்- இல்லன் இல்லு. இல்லன்னா. சரியா? இல் இல் எல். சரி, அப்ப இந்த இல்லன்னா என்ன ஒலிக்குள்ள வருது? முதலாவது இல்லன்னா எந்த ஒலி? மருங்- இல்ல இல்ல, முதலாவது நுனி என்ன ஒலிக்குள்ள தானே வருது இல்ல? நுனி என்ன ஒலிக்குள்ள தானே வருது இந்த இல்ல, சாதாரணமா பார்க்கும்போது. ஓகே, இது ரெண்டும் வளைனா ஒலிக்குள்ள வருது. அப்ப இது நுனியண்ண ஒலியா இருக்குது, இது வளைனா ஒலியா இருக்குது. இருந்தாலும் கூட இது நம்ம சில பேர் என்ன மூண்டையும் ஒண்ணா உச்சரிக்கிறது. அதே பேர் சொல்றது என்னது? இது இந்த லேவுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. என்னது? என்னது? ஆங்கிலல, சிங்களல, தமிழ்ல அப்படிங்கிறது அந்த இல்லைனா வர்றதுக்கு ஏற்ற மாதிரி. அல்லது குண்டுல, காலில், மவுளவில் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அதில் பேர் வைக்கிறது பிழை, அது உச்சரிப்பின் அடிப்படையில் தானே பிழைக்கணும், சொல்லணும். ல ல ல. அப்போ மற்ற வந்து வளைனாவுடைய நுனியண்ண, அதாவது நுனி நாக்கு வளைந்து நடு அன்னத்தை தொடும்போது உச்சரிக்கிறது இந்த ரெண்டும். இது நுனி நாக்கு நுனி அன்னத்தை தொட உச்சரிக்கிறது முதலாவது. விளங்குதா? அப்போ இந்த அப்போ இது அப்போ முதலாவதுல வந்து ஒரு விதம், மற்ற ரெண்டும் இன்னொரு விதம். நுனியண்ண ஒளி, வளைன ஒளி. எனவே இந்த மூன்று ஒளிகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்குதா மருங்கொலி. அப்போ மருங்கொலின்னா என்னன்னு கேட்டால், இந்த மூன்று எழுத்துக்களை உச்சரிக்கும் போது ல ல ல ஆகிய மூன்று எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கில் என்ன செய்யும்னு கேட்டால் ஒரு ஒரு விதமான ஒரு இயக்கம் நடக்கும்னு கேட்டால், நாக்குண்ட இரு மருங்காலையும் காற்று என்ன செய்யும்னு கேட்டால் வெளியாகும். இந்த மூணு எழுத்துக்களை உச்சரிக்கும் போது முதலாவது எழுத்தை உச்சரிக்கும் போது நுனி நாக்கு நுனியனத்தை தொடும்போது நாக்கின் இரு மருங்காலையும் காற்று வெளியாகுது. மற்ற இந்த வளைனா ஒலிகளை உச்சரிக்கும் போது நாக்கு, அதாவது நுனி நாக்கு வளைந்து நடுஅணத்தை தொடும்போது காற்று இருமருங்காலையும் வெளியாகுது.
ஆனா இந்த மூன்றுக்கும் வந்து நாக்கின் அசைவு அடிப்படையில் நாக்கு எனது நடு எண்ணத்தை தொடுறது நுனி எண்ணத்தை தொடுறது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி ஒற்றுமையை பார்க்கும்போது இந்த மூன்று எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கண்டு இருமருங்காலம் என்ன வெளியாகும்? என்ன வெளியாகும்? காற்று வெளிப்படும். விளங்குதா? அப்ப அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மருங்கொலி என்கின்ற போது இந்த மூன்று எழுத்துக்களும் வரும். ஆனால் வளைனா மருங்கொலி என்கின்ற போது இதுல ல அதாவது வளைனா ஒலியான லேவும் தான் வரும். விளங்குதா என்ன சொல்றது? அதை இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தா நுனி என்ன மருங்கொலியாக வருவதுன்னா என்ன விடையா போடலாம்? நுனி என்ன மருங்கொலினா நாலாவது ஆன்சர். இல்ல இல்ல நாலாவது ஆன்சர் நுனி என்ன மருங்கொலி எப்படி வரும்? இந்த மூணுல தானே மருங்கொலியா இருக்கும். முதல் எழுத்து இது மட்டும் தான். நான் கீழோட விடையில கேட்கல, பொதுவா கேட்கிறேன். விளங்குதா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு வினா வரும்போது டக்குனு என்னது நம்ம வந்து எதை பார்க்கணும்னு கேட்டால் அந்த அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டோம்னா சரி. ஒன்றாவது என்னது அந்த வளைனா ஒலினா வளைந்த டயரை ஆனகலம் தள்ளினா. நுனி என்ன ஒலிக்கு என்ன சமன்பாடு சொல்லி கொடுத்து? நுனி என்ன ஒலிக்கு நுனி என்ன ஒலிக்கு என்னென்ன எழுத்துக்கள் எப்படி நம்ம பார்த்து கொடுத்தது? என்ன டெக்னிக் சொல்லுங்க. நுனி அண்மையால் ரம்புட்டானை ரவி லாவினான். சரியா? ரன்னா ரன்னா இல்லைன்னா இல்லைன்னா இது நுனி என்ன ஒலி. நுனி அண்மையால்னா நுனி என்ன ஒலி. ரம்புட்டானை ரவி லா அப்படிங்கிற இல்லைன்னா ஆரம்பிக்குது, இன்னனால முடியுது லாவினான். சரியா? நுனி அண்மை பக்கத்தில் நுனினால ரம்புட்டான் பழத்தை இந்த எல்லாம் ஒன்றா கொப்போட பிடிங்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தான் அதில் அர்த்தம். சரி, அது ஒன்று நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணிக்கொள்றது. அதே போல் திரும்ப கொஞ்சம் செல்லேல்மா. நுனி அண்மையால் நுனி என்ன ஒலியது ரம்புட்டானை ரவி லாவினான். ரம்புட்டானை ரவி லாவினான். சரி, கொஞ்சம் வேகமாக போகிறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை ரெக்கார்டிங் பார்த்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. அடுத்து அடுத்து அஹ், உதட்டு பல்லொலி. உதட்டு பல்லொலிக்கு என்ன ஞாபகம் வச்சோம்? உதட்டு பல்லொலி உதட்டு பல்லொலி என்ன எழுத்து? என்னது? உதட்டு பல்லொலிக்கு ஈரிதழ் ஒலி இல்ல. ஈரிதழ் ஒலி கேட்கல, நான் உதட்டு பல்லொலி கேட்டேன். அப்ப அதுக்கு என்ன டெக்னிக்? உதடு வெவ்வே. உதடு வெவ்வேன்னு ஞாபகம் வச்சுக்கணும். உதடுனா உதட்டு பல்லொலி. வெவ்வேங்கிறது என்னன்னு கேட்டா இவ்வண்ணா என்னது சின்ன வயசுல என்ன வெவ்வேன்னு நம்ம என்ன பழிச்சு காட்டுறதுன்னு சொல்லுவோம். அப்போ உதடால தான் பழிச்சு. அப்போ உதடு வெவ்வேறு ஞாபகம் வச்சுட்டா உதட்டு பல்லொலி இவ்வண்ணா ஞாபகம் வந்துடும். சரி, ஈரிதழ் ஒலிக்கு என்ன ஞாபகம் வச்சோம்? ஈரிதழ் அம்மா அப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சோம். ஈரிதழ் அம்மா அப்பா. ஈரிதழ்னா ஈரிதழ் ஒலி. அம்மாவில் இம்மனா இருக்கு, அப்பாவில் இப்பனா இருக்கு. சரியா? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்தோம். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் நம்ம எல்லாம் பார்த்துக்க நேரம் போதாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம டெக்னிக்ஸ் இருக்கு. சரி, வேற வேற ஏதாச்சும் கேளுங்க, நான் சொல்றேன். அதில் அந்த அந்த என்னது ஒழிப்பு முறையில், மெய்யெழுத்துக்கு ஒழிப்பு முறையில் இந்த ஒலிக்கு என்ன ஷார்ட்கட்னு கேட்டால் நான் சொல்லுவேன். எது வேற எது உங்களுக்கு தேவை? நுனி என்ன ஒலி ஓகே, உதட்டு பல்லொலி ஓகே, ஈரிதழ் ஒலி ஓகே, வேற வளைனா ஒலி நம்ம கடை எண்ணெய் ஒலி. கடையில் தேங்காய். கடையில் தேங்காய் ஞாபகம் வச்சுட்டா கடை எண்ணெய் ஒலி. தேங்காய்ங்கள என்னது இக்கனாவும் இங்கனாவும் வரும். தேங்காய்ங்க பாருங்க, தேங்காய்ங்கிற சொல்ல பாருங்க, இங்கு பக்கத்து பக்கத்தில் வரும். கடை எண்ணெய் ஒலி. வேற குயிக்கா கேளுங்க. அண்ணாவளிக்கு அண்ணாவளிக்கு என்ன நம்ம போதும்? அண்ணன் பஞ்சாயத்து. அண்ணன் பஞ்சாயத்துன்னு என்னது? அண்ணன்னா அண்ணாவளி. பஞ்சாயத்துங்கள்ல என்னென்ன எழுத்து வருது? பஞ்சாயத்துன்னு எழுதி பாருங்க, என்னென்ன எழுத்து வருது? இஞ்சன்னா இச்சன்னா ஈயன்னா. அடுத்தடுத்து பாருங்க, பஞ்சாயத்துங்கிற சொல்ல எழுதி பாருங்க, உங்களுக்கு வழங்கும். இஞ்சிச்சி. சரியா? அண்ணாவளி. வேற பல்லொலி. பல்லொலி. பல்லொலிக்கு என்ன ஞாபகம் நான் சொன்னேன்? பல பந்த். பந்த்னா என்னது? கடையடைப்பு. அதுக்கு நல்ல விளக்கமாக சொல்லி சொன்னா படிப்பிச்சேன்னு நேரம் போதா நமக்கு. அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பல பந்த்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா பல பந்த்னா என்னது? கடையடைப்பு. கொரோனா டைம்ல நிறைய பந்துகள் வந்துச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ பல பந்துன்னு ஞாபகம்னா பழங்கையில் இந்த பல்லொலி. பந்துங்கையில் என்னது? இந்தனா இத்தன்னா. அப்போ எது பல்லொலி? இந்து இத்து. சரியா? அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு 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 ஒளி தான் வரப்போ எல்லாமே வரப்போகிறதா இல்லை. அதே போல் நம்ம உயிரெழுத்துக்கள் ஒழிப்பு முறைக்கும் நான் டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். எனது என்னென்ன இதழ் குவிந்த உயிர், இதழ் குவியா உயிர், மேலுயிர், கீழுயிர், நடுவுயிர், முன்னுயிர், பின்னுயிர், இடையுயிர் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கெல்லாம் டெக்னிக் நான் சொல்லி கொடுத்தேன். சரியா? ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போவோம். அப்போ விட ஞாபகம் இருக்குதுன்னு உங்களுக்கு என்னது? எது விட? முதலாவதுக்கு மூன்றாவது விட. சரியாக தான் சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து மேல் பின்னுயிராக அமைவது. மேல் பின்னுயிர். விடைய போடுங்க, விடைய போடுங்க. மேல் பின்னுயிர்
வேகமா போடுங்க, வேகமா போடுங்க. மேல் பின்னுயிர். ஜெனரல் குரூப்ல இணையாதவங்க நினைச்சுக்கணுங்க. செட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். மேல் பின்னுயிர். மேல் பின்னுயிர்னா ஓகே. மேல் மேல் பின்னுயிர்ங்க ரெண்டு வருதுண்ணா. ஒன்று மேலுயிரும் பின்னுயிரும். மேலுயிர் என்னென்ன? மேலுயிர் என்ன எழுத்துக்கள்? அதுக்கு என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன்? மேலுயிருக்கு மேலே இந்தியா ஈழம் ஈழம் உருப்படும் உருப்படும் ஊர். ஓகே, விளங்குதா? பின்னுயிருக்கு என்ன நம்ம சொன்னோம்? பின்னுயிருக்கு பின் உண்டியலில் சரி ஒன்றை ஒட்டினேன். ஊசி ஒன்றிய ஒன்று. அப்ப உண்டியல் பின்னா பின்னுயிர், உண்டியலில் ஊசி ஒன்றை ஓட்டினேன் அப்படின்னு வரும். இந்த இடத்துல நம்ம மேல் பின்னுயிரிங்கல மேலுயிரையும் பின்னுயிரையும் நம்ம ஒண்ணா போட்டு அதுல சேமா, அதாவது ஒரே மாதிரி எழுத்துக்கள் எது எதுன்னு பார்க்குறோம். மேலே உள்ள வரியிலையும் சரி கீழே உள்ள வரியிலும் ஒரே எழுத்துக்கள் என்ன ரெண்டு? என்னென்ன எழுத்துக்கள்? உ உ மேலையும் உ உ கீழே உ. அதான் என்னது மேல் பின்னுயிர். விளங்குதா? விலங்கு என்ன சொல்றேன்ட்டு அப்படிதான் நமக்கு அதுக்கு டெக்னிக் அதாவது இருக்கு. மேலுயிர் என்ன அதெல்லாம் வரைவிலக்கண அடிப்படையிலும் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு வந்து நமக்கு வரைவிலக்கணம் தேவையில்லை. ஏன்னா நம்ம நேரமும் போதாது. அதை நம்ம உச்சரிச்செல்லாம் பார்த்துக்கணும் அவசியம் இல்லை. டெக்னிக்கை போட்டாச்சு, ரெண்டையும் இது பண்ணியாச்சு. சரியா? ஓகே, விலங்குதா? அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கணும். கீழ் இடையுயிர் கண்டுபிடிங்க. இப்போ யாராவது கீழ் இடையுயிர் என்ன எழுத்துக்கள்? கீழ் இடையுயிர் எப்படி கண்டுபிடிக்கிறது? கீழ் இடையுயிரை கீழ் உயிர் என்னென்ன? ஆ ஆ கீழ் ஆ கீழ் ஆ ஆ அப்ப கீழ் உயிரை மட்டும் சொல்லுங்க. கீழ் உயிர் என்னது? ஆ ஆ ஆ ஆ ஆ. இடையுயிர் அதுவும் என்னது? ஆ ஆ. அப்ப கீழுயிருக்கு என்ன நம்ம ஷார்ட்கட் பாடமாக்கணும்? கீழே அம்மா தோட்டை ஆடு மேய்க்கணும். ஆ ஆ. இடையுயிருக்கு என்ன சொல்லி கொடுத்தோம்? இடை சொல்லுங்க. அம்மாடி அம்மா ஆந்தாடி. ஆத்தாடி. அப்ப ரெண்டுலையும் வந்து ஒரே மாதிரி எழுத்துக்கள் என்னது? ஆ ஆ. அப்ப அதன் அடிப்படையில் கீழ் இடையுயிர் அப்படி நம்ம ஒவ்வொன்றா பிரிச்சுட்டு போகலாம்ல. நமக்கு ஒரு இயல்புன்னு பார்க்கல. 20 எம்சிக்கு பார்க்கும்போது நம்ம நேரம் போதனால கொஞ்சம் வேகமாக போக வேண்டிய நிலைமையும் இருக்கு. அப்போ விளங்கிருச்சா உங்களுக்கு எப்படி டெக்னிக்ன்ட்டு? ரெண்டு கேள்விக்கான விடை எப்படி கண்டுபிடிச்சோன்னு விளங்கிருச்சா? நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெக்னிக் தான் இங்கே முக்கியம். விளங்கிருச்சா? ஏதாவது தெளிவில்லாட்டி கேளுங்க, எல்லாரும் பேசலாம். அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே. ஓகே சார். பகரம் ஓகே சார். வேறுபட்டு பகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். விடைய போடுங்க. பகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். பகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். சாம்பல். ஓகே, செட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, அப்ப இது என்ன தலைப்போட சம்பந்தப்பட்டது பிள்ளை? இந்த பகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் எழுத்தியல்ல என்ன என்ன தலைப்போட சம்பந்தப்பட்டது? பிரதான தலைப்பு என்ன? மாற்றொலிகள். 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 மாற்றொலிகளை நம்ம எப்படி பார்க்குறோம்? எதன் அடிப்படையில் மாற்றொலிகள் தலைப்புக்குள்ள பார்க்குறோம்? எந்தெந்த எழுத்துக்கள் மெயினுங்க சொல்லுங்க. வல்லினெழுத்துக்கள் ஆறு வல்லினம். மாற்றொலிகள் வரும். என்னது? வல்லினெழுத்துக்கள் ஆறு. அப்ப க ச சொல்லுங்க ட த ப ர இக் இச் இட் இத் இப் இட். இந்த ஆறு எழுத்துக்கள் தானே? ஓகே. இப்போ இதில் என்னன்னு கேட்டா இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்ம எழுதும்போது ஒரே மாதிரி தான் எழுதுவோம். இப்போ காகம்னாலும் இந்த என்னது காக இம்னு போடுறோம். ஆனால் முதல்ல உள்ள அந்த காவுக்கும் ரெண்டாவது எழுதுல கவுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து வேற. இப்போ அகம் அப்படிங்கிறதுக்கும் அந்த காவுக்கும் தங்கம்ங்கிறதுக்கும் வேற. கடவுளுக்கு அந்த காவுக்கும் வேற. எழுத்து ஒன்று தான், ஆனால் உச்சரிப்பு வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும். அதே இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு வெள்ளைக்காரனுக்கு நம்ம வந்து ஒரு சொல்ல சொல்லி கொடுக்குறோம். சரி, இப்போ இதை சொல்கிறோம். இந்த என்னது இந்த கானாவுக்கு சவுண்ட் வந்து க க அப்படின்ட்டு. சரி, அப்போ இப்போ எழுதுறோம் வைங்களேன். இதை வாசிங்க. சும்மா சொல்லிட்டு எழுதுறேன். இதை வாசிங்க. என்ன எழுதியிருக்கேன்?
தங்க பதக்கம். அறியாது தங்க பதக்கம். ஓகே. இந்த இடத்துல சரியா இந்த க இந்த தங்கன்னு இருக்குது இந்த க வந்து என்ன சவுண்ட் ஒலிக்குது? ஜி சவுண்ட் ஒலிக்குது. சரி, இந்த பதக்கம்ல இந்த 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 இக்க இருக்குதுனே, இது என்ன சவுண்ட் ஒலிக்குது? பதக்கம்ல இந்த இக்கு கேசு. கே சவுண்ட் ஒலிக்குது. ஆனா இப்ப நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம்னு கேட்டா சொல்லிடுவோம். ஏன் நமக்கு தமிழ் மொழியா தாய்மொழிங்கிறனால என்னது ஜி சவுண்ட் எங்க வரும், கே சவுண்ட் வரும். ஆனா வெள்ளக்காரன் என்ன செய்வது, எப்படி வாசிப்பான்? தங்கப்ப தக்கம்னு வாசிப்பான். தங்கப்ப தக்கம்னு வாசிப்பான். ஏன்? அவனுக்கு என்னது அந்த உச்சரிப்பு, அந்த மாற்றொலிகள், இப்படி ஒரு ஒரு எழுத்துக்கு இன்னொரு ஒலிப்பு முறை இருக்குங்கிற ஒரு என்னது விளக்கம் தெரியாது. பாருங்க, நம்ம அகராதில எல்லாம் பாருங்க ஒரு குறியீடு போட்டிருப்பாங்க. அந்த இப்படி இப்படி போட்டிருப்பாங்க. டிக்ஷனரியில் பாருங்க மேல ஒரு கோடு மாதிரிலாம் இருக்கும். கீழே இருந்து இப்படி எல்லாம் வளைஞ்சலாம் இருக்கும். அது வந்து அந்த குறியீடுக்கு எனது மாற்றொலிகளுக்கான அறிகுறியாக இருக்கும். இது வந்து இந்த இந்த உச்சரிப்பு அப்படின்ட்டு. பொனட்டிக்ஸ்னு ஒரு இருக்கு பிள்ளை மொழியியல்ல. அது நீங்கள் யூனிவர்சிட்டிலாம் போனால் படிப்பீங்க ஒவ்வொரு சொல்லுக்குமான அந்த மாற்றொலிகள். ஓகே, நம்ம ஓவராக போகிறோம். இப்போ நம்ம என்னட்ட இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னன்னு கேட்டால் வெவ்வேறு ஒலிகள் இருக்கு. சரியா? அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இக்கனாவுக்கு என்னென்ன ஒலிகள் இருக்கு? கே, ஜி, ஹெச். இச்சனாவுக்கு எஸ், சிஹெச். இட்டனாவுக்கு டி, டி. இத்தனாவுக்கு டிஹெச், டிஹெச். இப்பனாவுக்கு பி, பி. இச்சனாவுக்கு என்னது சொல்லுங்க? டி, ஆர். இப்படி சவுண்ட் இருக்கு. அப்ப விளங்கிச்சு. அப்ப இந்த இதுக்குள்ளேயும் இந்த கே வந்து எந்தெந்த சந்தர்ப்பத்தில் வரும், இந்த ஜி எந்தெந்த சந்தர்ப்பத்தில் வரும், இந்த ஹெச் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் வரும் இலக்கணம் இருக்கு. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கே சவுண்ட் இருக்கு தானே. இப்ப கடவுள் அப்படிங்கல கே சவுண்ட் வருது, தங்கம் கேல ஜி சவுண்ட் வருது, தாகம் கேல ஹெச் சவுண்ட் வருது. இந்த காணா வர இடத்துல, இக்கண வர இடத்துல. அப்ப விதியை சொல்லுங்க. கே எப்பப்போ வரும் கே சவுண்ட், ஜி எப்பப்போ வரும், ஹெச் எப்பப்போ வருங்கிறத சொல்லுங்க. அப்படியும் கேட்பாங்க, வேற மாதிரியும் கேட்பாங்க. என்னென்ன மாதிரி அதை நம்ம பார்க்கறது? இப்போ கடவுளுங்கையில் எப்படி நம்ம மெசேஜ் பண்ணுவோம்? கடவுள்னு கேஏ டிஏ வியூ எல்னு பண்ணுவோம். அப்போ இந்த இக்கு வந்து எப்படின்னு கேட்டால் மொழிக்கு முதலில் வரும்போதும், மொழிக்குனா ஒரு சொல்லுண்ட முதலாவதா அந்த ககரம் வரும்போதும், மொழிக்கு இடையில் இரட்டித்து வரும்போதும், இடையில சொல்லின் இடையில இரட்டித்து வரும்போது, உதாரணமாக கடவுளுங்கையில் மொழிக்கு முதல்ல வருது, அப்போ கே சவுண்டு தான் வரும். சரியா? பக்கம் அப்படிங்கல என்னது இக்கு இக்குன்னு ரெண்டு பக்கத்து பக்கத்தில் வருது. அப்போ என்ன சவுண்ட் வரும்? கே வருமா, ஜி வருமா, ஹெச் வருமா? சொல்லுங்க கே. நீ. கே. ஓகே. அப்ப ஜி சவுண்ட் எப்ப வரும்? ஜி ஜி சவுண்ட் எப்ப வரும்? சொல்லல. நகரமே எடுத்து ககரம் வரும். இருக்குது. நகரம் நகரம் இருக்கு இங்கன்னா. இப்ப தங்கம், சிங்கம், நகரம் வந்து பக்கத்துல இக்கட வந்தா தான் ஜி சவுண்ட் வரும். மற்றபடி வரவே வராது. வேற வழியே இல்லை. அப்படி வேற வழி இருக்கிறதா சொல்லுங்க பார்ப்போம். நகரம் வராம ககரம் வந்து வேற என்னது ஜி சவுண்ட் வர மாதிரி இருக்கா? இல்ல. நகரம் வந்தா தான் நகரம் வந்து அது இங்கனா வருது. தங்கை அப்படிங்கிற பாருங்க, இங்கனா இருக்கிறது இக்கனா வருது. அப்படி வந்தா தான் ஜி சவுண்ட். ஹெச் சவுண்ட் எப்போ வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹெச் சவுண்ட் ஹெச் சவுண்ட் வர மாதிரி சொல்லுங்க. ககரம் இயன்னார். இல்ல இல்ல. இயன்னார். சொல்லுங்க சொல்லுங்க. உதாரணம். நகம். தாகம் வேற. அகம். வெல்க. 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 அந்த மாதிரி. அது என்னன்னு கேட்டா விதியை சொல்லுங்க. விதியை சொல்லுங்க. இரண்டு இயன்னார். இரண்டு உயிர்களுக்கு இடையில வருது மெயின். என்னது? இரண்டு உயிர்களுக்கு இடையில ககரம் வரும்போது. சரி, உதாரணம். இப்ப இப்ப நீங்க உங்களுக்கு எழுதி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். உதாரணமா ஒரு ஹெச் சவுண்ட் வரக்கூடிய ஒரு சொல்லணும்னு சொல்லுங்க. இடையில ககரம் வந்து ஹெச் சவுண்ட் வர மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். குயிக்கா சொல்லுங்க. அகம். ஆ அகம். 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 அகம் அகம் அகம். பாருங்க, பிரிப்போம். ஆனா சரியா, பிளஸ் இக்கண்ணா பிளஸ் ஆனா பிளஸ் இம்மனா. இதனை பிரிச்சா அகம் பிரிச்சா இப்படி தானே பிரிப்போம். பிளஸ் இக் பிளஸ் பிளஸ் இம். இந்த ககரம் இருக்குதானே, இந்த ககரம் எதற்கு இடையில இருக்குன்னு பாருங்க. எதற்கு இடையில இருக்கு? இங்கே உயிர். இரண்டு உயிர்கள். இரண்டு உயிர்களுக்கு இடையில ககரம் வரும்போது என்ன சவுண்ட் வரும்? ஹெச் சவுண்ட் தான். விளங்குதா? வரும். அப்ப மொழிக்கு முதலில் வரும்போது கே சவுண்ட், நகரத்துக்கு பக்கத்துல வரும்போது ஜி சவுண்ட், இரண்டு உயிர்களுக்கு இடையில வரும்போது ஹெச். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் விதி இருக்கு. அதனால பார்த்துக்கொள்ளுங்க. இச்சனாவுக்கும் சரி இட்டனாவுக்கும் சரி அந்த வழிநெழுத்துக்கள் ஆறுக்கும் விதி இருக்கு. அந்த விதியை ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த விதியில் அந்த டெக்னிக் இருக்கு. அதை வச்சும் கேள்வி கேட்பாங்க. விளங்குதா? அப்ப அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்ப கேள்விக்கு போவோம். பகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் எதை விட?
எல்லாம் 4 விட ஒரே மாதிரி ஒலிக்கும், ஒன்று மட்டும் வித்தியாசமா ஒலிக்கும். திட்பம். திட்பம் வந்து என்ன சவுண்ட் ஒலிக்குது? P sound. பி சவுண்ட். கட்பு. P sound. பி சவுண்ட். பந்து. P sound. பாடம். P sound. சம்பல். B sound. பி சவுண்ட். மற்றதெல்லாம் பி சவுண்ட் ஒலிக்குது, இது பி சவுண்ட். அப்போ அது மட்டும் தான் வித்தியாசம் ஒலிக்குது. அப்போ மகரத்தை எடுத்து பகரம் வந்தால் பி சவுண்ட் தான் ஒலிக்கும். விளங்குதா? அதுக்கும் இது இருக்கு. விளங்குதா? அப்போ நம்ம அந்த எழுத்தியல் அது தனியாக பார்க்கலாம்னப்பல அதான் அதுக்கு தனியாக ஒரு தொடர் நம்ம செஞ்சோம். இப்போ வந்து நம்ம தெரிந்தனே உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டா ஓகே. அந்த குறிப்பிட்ட தலைப்பு உங்களை எவ்வளோ சுருக்கமாக விளங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம, ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் விட வந்து என்னது? இரண்டாவது விட. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். தனி நெடிலை அடுத்து அன்றி குறில் இணையுடன் அல்லது குறில் நெடிலை அடுத்து சொல்லின் இறுதியில் வல்லினமைகளின் மீது ஏறி வரும் உகரமாக அமைவது. ஆயுத தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், முற்றியலுகரம். இது விடையை போடுங்க பார்ப்போம் செட் பாக்ஸில். குயிக்காக போடுங்க. குயிக் குயிக் குயிக். வேகமாக போறேனா பிள்ளைகள்? ரொம்ப வேகமாக போறேனா? ரொம்ப வேகமாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை ஓகே மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? Okay, sir. ஓகே. விலங்காட்டி கேளுங்க. கொஞ்சம் வேகமாக தான் போக வேண்டிய இல்லைன்னு கேட்டால் பேப்பர் அப்படி நம்ம எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக. விலங்காட்டி கேளுங்க, நான் தெளிவுபடுத்துறேன். எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்லித் தருவேன். ஓகே. என்ன விட இதுக்கு? விலங்கல போடலுமா? விலங்கல இந்த பேப்பரை குரூப்ல போடலுமா? நான் போட்டுடுறேன். விடையை போடுங்க. எது விட? ஓகே சார். யாராவது சொல்லுங்க, எது விட? யாராவது அன்மியூட் பண்ணி பேசுங்க, எது விடையா வரும் அப்படின்ட்டு. தனி நெடி. நாலாவதா? இல்ல, விட சரியில்லை, பிழை. வேற மாற்று விடைகள்? Sir, ரெண்டாவது. 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 வேற விடைகள்? மூன்றாவது. மூன்றாவது விடை வந்துருச்சு. வேற? மூணாவது. மூன்றாவது விடை. வேற? ஓகே. விடை வந்து மூன்றாவது விடை, உயிர் தொடர் குற்றியலுகரம். சரியா? பாருங்க, முதல்ல இந்த குற்றியலுகரத்தை தெளிவு இருக்கணும். குற்றியலுகரம் என்றால் என்னன்னு நமக்கு தெளிவு இருக்கணும். சரியா? குற்றியலுகரத்துக்கு வரைவிலக்கணம் என்ன? குறைந்து ஒலிக்கும் முகரம் குற்றியலுகரம் எனப்படும். அது சாதாரணமாக ஓஎல் அல்லது 9 படிக்கிற பிள்ளைக்கு தெரிஞ்சா ஓகே. அது குறைந்து ஒலிக்கும் முகரம் குற்றியலுகரம். ஏஎல் படிக்கிற மாணவர் எப்படி சொல்லணும் வரைவிலக்கணம்? சொல்லுங்க. தனி குற்றெழுத்தல்லாத ஏனைய எழுத்துகளின் பின் சொல்லின் இறுதியில் வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் தன் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலித்தல் குற்றியலுகரம் என. இல்லை, எங்க மாத்தி எல்லாத்தையும் கலந்து சொல்றீங்க. தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் குற்றியலுகரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். தனி குற்றெழுத்து அல்லாத குற்றெழுத்தல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் ஏனைய எழுத்துக்களின் பின் வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் குற்றியலுகரம் எனப்படும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் கவனிங்க. வேணா சிறு குறிப்புகள்லாம் வரக்கூடிய ஒரு பகுதி. சும்மா நீங்க குறைந்த ஒலிக்கும் முகரம் எழுதினா 1 மார்க்ஸ் கூட கிடைக்காது. சரியா? கவனிச்சு கொள்ளுங்க. விளையாட்டு இல்ல. கவனிங்க. இங்க கவனிங்க, நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் எவ்வளவு முடியுமோ ஷார்ட்டா சொல்லித்தரேன். குற்றியலுகரம் பார்த்துக்கொள்ளுங்க. இங்க வந்து என்னன்னு கேட்டா தனிக்குற்ற இது வந்து எதோட சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டால் வல்லின எழுத்துக்கள் ஆளோட சம்மந்தப்பட்டது தான். இங்கே ஈரம் வந்து வல்லின எழுத்துக்கள் தான். சரியா? கசட தப்பற. சரியா? அதில் என்னன்னு கேட்டால் முதலாவது வந்து குறைந்த ஒலிக்கும் முகரம். குறைந்து ஒலிக்கும் முகரம். சரி தானே? இப்போ பட்டு அப்படிங்கும்போது, உண்டியல் அப்படிங்கும்போது முழுமையாக ஒலிக்கிறோம். பட்டு அப்படிங்கும்போது என்னது குறைந்து ஒலிக்குது. சரியா? ஒரே எழுத்து தான். அது முதல்ல வரும்போது ஒரு மாதிரியும் கடைசியாக வரும்போது வேறொரு மாதிரியும் ஒலிக்குது. சரியா? அதன் அடிப்படையில் ரொம்ப விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. சரியா? இப்போ இதில் நம்ம தனிக்குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்கள் வல்லினமையில் மேறி ரூபம் தானே. இப்போ பாருங்க, உதாரணமாக இப்படி வைங்களேன். இப்போ அதுன்னு இருக்கு, ஆடுன்னு இருக்கு. சரியா? இப்போ அதுன்னு தான் சொல்கிறோம், இதை ஆடுன்னு சொல்கிறோம். ரெண்டும் குறைந்து தான் ஒலிக்குது.
ஆனா இதை குற்றியலுகரம்னு சொல்றோம், இதை குற்றியலுகரமா சொல்லலை. ஏன்னு கேட்டா, அதாவது இவங்க என்ன சொல்ற, தனி குற்றெழுத்து அல்லாத, அதை கடைசி அதுக்கு முதல்ல பார்க்கணும். வள்ளினமையின் மேல் ஏறிய ஒரு உகரம் தான் குற்றியலுகரம். கடைசி எழுத்து, அதாவது ஒரு குற்றியலுகர சொல்லின்ற கடைசி எழுத்து என்னது, வள்ளினமையில் ஏறி வரும் உகரமா இருக்கணும். இக்கோட ஊ சேர்ந்தா, இச்சோட ஊ சேர்ந்தா, இட்டோட ஊ சேர்ந்தா வருமா? அது மாதிரி குசுடு துப்புரு, கு சு டு து பூரு. சரியா? இக்கோட ஊ வள்ளினமையோட உகரம் சேரும்போது குசுடு துப்புருங்கிற மாதிரி நம்ம பாடமாக்குறோம். அந்த கூனாவோ அல்லது சூனாவோ அல்லது டூனாவோ அல்லது பூனாவோ அல்லது ரூனாவோ இருந்தால் தான் என்னது குற்றியல் ஒரு சொல்லாக இருக்கும். அதான் விதி. சரியா? கண்டிப்பா என்னது, அப்ப இப்ப கதவு அது குற்றியல் ஒரு சொல்ல வருமா? கதவுங்கிற சொல் குற்றியல் ஒரு சொல்ல வருமா? இல்ல. இல்ல. ஏன்னா அது வல்லினமையில் ஏறி, ஆனா ஒலிக்கும் போது குறைந்து ஒலிக்கும். அதாவது என்னது, உதடு என்ன செய்யுது, குவியலை சாதாரணம் தான் ஒலிக்குது. ஆனா அது வல்லினமையில் மேல் ஏறி வராதனால அது என்னது நம்ம குற்றியல் உரமா எடுக்கிறது. அதனால தான் நான் சொல்றோம்னா வல்லினமையில் ஏறி உரமா தான் இருக்கணும் குற்றியல் உரம். அது அந்த வரையறுக்கிறது கடைசி பாதி, அது உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்து அப்புறம் முதற் பாதி தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின்னர். இப்ப பாருங்க, அது ஆடுங்கல, இது கவனிங்க, அதுங்கிற சொல் எத்தனை எழுத்து சொல்? அதுங்கிற எத்தனை எழுத்து சொல் சொல்லுங்க? 2 எழுத்து சொல். ஆடுங்கிறது எத்தனை எழுத்து சொல்? 2 எழுத்து. 2 எழுத்து சொல். அப்புறம் அதுங்கல இது ரெண்டா பிரிச்சோம்னா, ரெண்டா பிரிக்கணுங்களே, அப்ப இது பாருங்க, ரெண்டா பிரிக்கும் போது இது வல்லினமையில் ஏறி உகரமா இருக்கு, அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்து குறிலா இருக்கு. இதுல ஆடுல கடைசியா ரெண்டா பிரிச்சோம்னா இது வல்லினமையில் ஏறி உகரமா இருக்கு, அது குவாலிஃபிகேஷன் சரி. ஆனா முதலாவது எழுத்து நெடிலா இருக்கு. அப்ப குற்றியலுகரமா இருந்தா என்னவா இருக்கக்கூடாதுன்னு கேட்டா, இந்த மாதிரி 2 எழுத்து வரும்போது, ஒரு குற்றியலுகரம் 2 எழுத்து வரும்போது முதல் எழுத்து குறிலா இருக்கக்கூடாது. விளங்குதா? முதல் எழுத்து என்ன இருக்கக்கூடாது? குறிலா இருக்கக்கூடாது. நெடிலா இருக்கனா இருக்கலாம், ஆனா எதா இருக்கக்கூடாது, குறிலா இருக்கும். அதான் தனி குற்றெழுத்து அல்லாதுன்னு சொல்றோம். தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின்ன அது நெடிலா இருக்கலாம். அல்லது இப்ப பட்டுங்கிற சொல்லல முதல் எழுத்து குறிலா நெடிலா, பட்டுங்கிற சொல்ல முதல் எழுத்து குறிலா நெடிலா குறி. ஆனா இது 2 எழுத்து சொல்லா 3 எழுத்து சொல்லா? 3 எழுத்து. 3 எழுத்து. 3 எழுத்து சொல் வரும்போது முதல் எழுத்து குறிலா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா எதா இருக்கக்கூடாது, 2 எழுத்து சொல் வரும்போது முதல் எழுத்து என்னவா இருக்கக்கூடாது, குறிலா இருக்கக்கூடாது. அப்ப அது அப்படி இருந்தா குற்றியலுகரமா நம்ம என்ன செய்யறது, எடுக்க இயலாது. விளங்கிச்சா? அதான் சொல்றோம், தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்கள். ஏனைய எழுத்துக்கள்னா அது நெடிலா இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களா இருக்கும்போது குறிலா இருக்கலாம். ஏனைய எழுத்துக்களின் பின் வல்லினமையின் மேல் ஏறிய உகரம் உங்களுக்கு விளங்கிச்சு தானே, அது என்னன்ட்டு. அப்ப தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் வல்லினமையின் மேல் ஏறிய உகரம் குற்றியலுகரம். அந்த வரையிலக்கணம் விளங்கிச்சா உங்களுக்கு? குற்றியலுகரம் என்னன்னு விளங்கிச்சா? மிக சுருக்கமா சொன்னேன், உங்களுக்கு விளங்குற அளவுக்கு தெளிவாது. ஓகே. இதுல இந்த குற்றியலுகரத்தை எத்தனை வகையா பிரிக்கிறோம்னா 6 வகையா பிரிக்கிறோம். வன்தொடர் குற்றியலுகரம், மென், இடை, சொல்லுங்க. வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், உயிர்த்தொடர், ஆயுதத்தொடர். ஆயுதத்தொடர், ஆ வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், இது ஒரு ஒரு கேட்டகரி. சரியா? அடுத்து உயிர்த்தொடரும் ஆயுதத்தொடரும் ஒரு கேட்டகரி. அடுத்து கடைசி வந்து சாரி, உயிர்த்தொடரும் நெடில் தொடரும். சாரி, உயிர்த்தொடரும் நெடில் தொடரும். உயிர்த்தொடரும் நெடில் தொடரும் ஒரு கேட்டகரி, ஒரு ஒரு பகுதி. சரியா? பிரித்து வச்சுக்கிறோம். அடுத்து ஆயுதத்தொடர், அது தனியாக இருக்கும். சரி, இப்போ என்னன்னு கேட்டால் வன்தொடர்னா பாருங்க, உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. கடைசிக்கு முதல் எழுத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது என்ன தொடர்னு. அப்போ கடைசிக்கு முதல் எழுத்து, இப்போ கடைசி எழுத்து வல்லினமையில் ஏறி இருக்கிற மாதிரி இருக்கும், குசுறுத்து பொருட்கள் தானே இருக்கும். கடைசிக்கு முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால் அது வன்தொடர். கடைசிக்கு முதல் எழுத்து மெல்லினமாக இருந்தால் அது மென்தொடர் குட்டியில் வரும். கடைசிக்கு முதல் எழுத்து என்னவா இருந்தால் இடைத்தொடராக இருக்கும். என்ன எழுத்தா இருந்தா இடையின எழுத்தா இருக்கணும். அப்ப பட்டுங்கிறது என்ன தொடர் குட்டியில் வரும்? வன்தொடர். சங்குங்கிறது என்ன தொடர் குட்டியில் வரும்? பெய்துங்கிறது என்ன தொடர் குட்டியில் வரும்? இதுல சந்தேகம் இருக்காது, உங்களுக்கு கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு கேள்வி எதுன்னு கேட்டா உயிர் தொடரும் நெடில் தொடரை வச்சுதான் கேட்டிருக்காங்க. அப்ப இதை கவனிங்க. இப்ப கடைசிக்கு முதலெழுத்து வல்லினமா இருந்தா அது வன்தொடர், கடைசிக்கு முதலெழுத்து மெல்லினமா இருந்தா மென்தொடர், கடைசிக்கு முதலெழுத்து இடையினமா இருந்தா இடைத்தொடர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து என்னது, மெய்யெழுத்தோட சம்பந்தப்பட்டது கடைசிக்கு முதலெழுத்து. ஆனா உயிர் தொடர் நெடில் தொடர் என்னன்னு கேட்டா கடைசிக்கு முதலெழுத்து உயிரெழுத்தோட சம்பந்தப்பட்டது. அதான் அது வித்தியாசப்படுது மற்றதுல இருந்து. முதல் 3ல இருந்து இந்த நெடில் தொடரும் உயிர் தொடருக்கு என்ன வித்தியாசப்படுதுன்னு கேட்டா கடைசிக்கு முதல் என்ன எழுத்தா இருக்கும், உயிரெழுத்தா இருக்கும். இப்போ உதாரணமா பாருங்க, உயிர் தொடரை பார்ப்போம். பெஸ்டா உயிர் தொடர் அப்படிங்கும்போது உதாரணமா வயிறு அப்படிங்கும்போது நம்ம பிரிக்கணும். இப்போ வானாவை பிரிக்க தேவையில்ல, அப்படி வைப்போம். ஈனாவை பிரிச்சா ஈயனா பிளஸ் ஈனா பிளஸ் இட்டனா பிளஸ் ஊனா. சரி, இது வல்லினமையில் ஏறி ஒரு உகரம். இந்த வல்லினமைக்கு முதல் உள்ள எழுத்து என்னவா இருக்கு, ஈனாவா இருக்கு. ஈனா உயிரா
மெய்யா? உயிரெழுத்து. அப்ப கடைசி மெய் இருக்குதானே, வல்லின மெய்யில் இருக்குது, வல்லின மெய்க்கு அடுத்து உகரம் வருது. அந்த வல்லின மெய்க்கு முதல் எழுத்து என்னது உயிரெழுத்தா இருந்தா அது என்னது உயிர் தொடர் குற்றியல் உகரமா தான் இருக்கும். விளங்குதா? அப்ப நெடில் தொடர்லயும் அதே தான். நெடில் தொடர்லயும் என்னது கடைசிக்கு முதல் எழுத்து உயிரா இருக்கும். இப்போ ஆடுன்னு வைங்களேன், ஆடு அப்படிங்கும்போது ஆவண்ணா ப்ளஸ் இட்டனா ப்ளஸ் ஊனா தானே. இந்த ஊனாவுக்கு முன்னுக்கு என்ன எழுத்து இருக்குது, அதாவது பாருங்க சொல்லுங்க, பிரிச்சிருவோம் கொஞ்சம். வெயிட் 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 வெயிட். இப்போ உதாரணமா ஆடு, ஆடை பிரிங்க. ஆவண்ணா சொல்லுங்க, இட்டனா ப்ளஸ் ஊனா. சரியா? விளங்கிச்சா? அப்போ இது ரெண்டு எழுத்து தானே, இப்படிதான் பிரிக்கலாம். அப்போ இந்த மெய்க்கு முன்னுக்கு என்ன எழுத்தா இருக்கு? இந்த மெய்க்கு முன்னுக்கு என்ன எழுத்தா இருக்கு? உயிரா மெய்யா? உயிர். உயிர். இதுலயும் பாருங்க, மெய். இதுலயும் உயிர் தான். அதே மாதிரி வயிறுலயும் கடைசிக்கு முதல்ல உயிர் தான். ரெண்டுக்குன்னு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ரெண்டுக்கும் ஒற்றுமை என்னன்னு கேட்டா, கடைசிக்கு முதல்ல உயிரா இருக்கிறது ஒற்றுமை. ஆனா வேறுபாடு என்னன்னு கேட்டா கவனிங்க, நெட்டெழுத்தை அடுத்து வல்லினமையில் ஏறி உகரம் தான் நெடில் தொடர். ரெண்டே எழுத்து சொல்லா இருக்கும், அதுல முதல் எழுத்து நெட்டெழுத்தா இருக்கும். காடு, பாடு, தூது அந்த மாதிரி. சரியா? ஆனா உயிர் தொடர் குற்றியல் உகரம் என்னன்னு கேட்டா ரெண்டு வகைக்குள்ள நாம் பார்க்கிறோம். இரு குறில், குறில் நெடில். கவனிங்க, என்னது இரு குறில், குறில் நெடில். நல்லா இதைதான் நம்ம முக்கியமா பார்த்துக்கொள்வது. கவனிங்க, இப்போ வயிறு இருக்குதானே, வயிறுங்கிற சொல்ல பார்க்கும்போது இது உயிர் தொடர். முதல் எழுத்து குறிலா நெடிலா? வானா. வானா வந்து முதல் எழுத்து குறிலா நெடிலா? ரெண்டாவது எழுத்து ஈனா வந்து குறிலா நெடிலா? கடைசி வல்லினமையில் ஏறி வருகிறோம், அது எல்லாத்துக்கும் பொதுவா வரும். அப்புறம் இரு குறில், ரெண்டு குறிலை எடுத்து வல்லினமையில் ஏறி வருகிறமும் உயிர் தொடர் தான். இப்போ உங்களோட பேர் எழுதுறேனே, என்ன வாசிங்க, என்னது? பிசாசு. பிசாசு அப்படிங்கும்போது முதல் எழுத்து என்ன குறிலா நெடிலா? குரில். ரெண்டாவது எழுத்து குறிலா நெடிலா? நெடில். நெடில். அப்ப பாருங்க, ரெண்டு விதமா வருது. இரு குறிலை அடுத்து வல்லினமையில் ஏறி வருகிறமும் உயிர் தொடர் தான். குறில் நெடிலே எடுத்து, ஆனா கடைசி முதல் உயிரெழுத்தா தான் இருக்கும். ஆனா இதுல வந்து என்னது உயிரெழுத்து குறில் உயிரா இருக்கும். இது என்னவா இருக்கும்? பிசாசுல நெட்டு உயிரா இருக்கும். சரியா? நீண்ட வரிசையுடைய எழுத்துக்களா இருக்கும், நெடில் உயிரா இருக்கும். விலங்கு என்ன சொல்றேன்ட்டு. அப்ப இந்த உயிர்த்தோட குற்றியல் வருது ரெண்டு வகையா பிரிக்கிறோம். இரு குறில், இன்னொன்னு என்னது குறில் நெடில். விலங்குதா? இரு குறிலை அடுத்து வல்லினமையில் ஏறி வருகிறமும் உயிர் தொடர் தான். குறில் நெடிலை அடுத்து வல்லினமையில் ஏறும். இப்போ குறில் நெடிலுக்கு உதாரணம் தராசு, தராது, விடாது அப்படி. சரியா? வயிறு, தயிர், விறகு, அதெல்லாம் இதுக்குள்ள வரும், இரு குறிலுக்கு வரும். அப்போ உங்களுக்கு விளங்கிருச்சா? ரெண்டு விதமான அமைப்பு இருக்கு உயிர் தொடர் குற்றியல் கொடுத்துக்கணும். தெளிவாயிருச்சா? தெளிவா? சார். இப்ப கேள்வி வாசிங்க. இப்ப கேள்வி வாசிங்க. தனி நெடிலை அடுத்து அன்றி, எடி தனி நெடிலை அடுத்து அன்றி குறில் இணையுடன் அல்லது குறில் நெடிலை அடுத்து சொல்லின் இறுதியில் வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் எதா அமையும்? முதலாவது சொல்லிருக்காங்க தனி நெடிலை அடுத்து அன்றினா எதை சொல்றாங்க அவங்க? தனி நெடிலை அடுத்து அன்றினா எதை சொல்ல வராங்க அவங்க? அதாவது நான் சொன்னேன், நெடில் தொடர் குற்றியலுக்கும் உயிர் தொடர் குற்றியலுக்கும் என்ன ஒற்றுமை? கடைசிக்கு முதல்ல என்ன வரும்? உயிரா தான் வரும். ஆனா அவங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க, தனி நெடிலை அடுத்து அன்றினா என்னது அது நெடில் தொடர். சரி, அப்படி இல்லாம நெடில் தொடரா இல்லாம குறில் இணையுடன், இணையுடன் என்னது இணைனா என்னது? இப்போ லவ் பேர்ட்ஸ்னு சொல்றோம் தானே. ஏன் லவ் பேர்ட்ஸ்னு சொல்றோம்? லவ் பேர்ட்ஸ்னு ஒரு பறவை இருக்குது, லவ் பேர்ட்ஸ். ஏன் லவ் பேர்ட்ஸ்னு சொல்றோம்? இணைஞ்ச நிலை சார். ரெண்டு இணை பிரியாதவர்களா இருப்பாங்க. விளங்குது? அதே மாதிரி சொல் நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். குறில் இணையுடன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு குறில் இணைஞ்சு வர்றது என்னது? ரெண்டு குறில் அல்லது குறில் நெடிலே எடுத்து பாருங்க. உங்களுக்கு இப்படிதான் குழப்புவாங்க இந்த மாதிரி சொற்களை போட்டு. குறில் நெடிலே எடுத்துனா முதல் எழுத்து குறில், ரெண்டாவது எழுத்து என்னது? நெடில். நெடில். அடுத்து சொல்லின் இறுதியில் வல்லினமையின் மேல் ஏறி ஒரு முகரமாக அமைவது எது? எத்தனாவது விட? உயிர் தொடர் குற்றியல் உகரம். ஓகே. அந்த குற்றியல் உகரத்தை நான் படிப்பிக்கிறது குறைஞ்சது 20 நிமிஷம் தான் போகும். ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஷோர்ட்டா சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு விளங்கிட்டாது தெளிவா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். பகுதி விகுதி இடைநிலை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் விகாரமான சொல்.
விடைய போடுங்க பார்ப்போம். பகுதி விகுதி இடைநிலை புணரும் போது அவரின் வடிவத்தில் ஏற்படும் விகாரமான சொல். வேகமா போடுங்க விடைய. ஓகே, எது விட விட என்னன்னு சொல்லுங்க, எத்தனாவது இலக்கம்னு சொல்லுங்க. 1 2 3 4 5. எது விட? அன்மியூட் பண்ணி பேசலாம். எது விட? பகுதி விகுதி இடைநிலை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் முதலாவது முதலாவது விட ஒன்று வந்திருக்கு. வேற மாற்று விடைகள் எதுவும் இருக்கா? ஓகே, அப்ப என்ன சொல்றாங்க? பகுதி விகுதி இடைநிலை புணரும் போது அப்ப ஒரு 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 பகுபதம் பகாபதத்துக்குள்ள தான் இப்படி பகுதி விகுதி இடைநிலை வருது. அதுல பகுபத உறுப்புகள் தான் பகுதி விகுதி இடைநிலை. எனவே இந்த பகுதி பிளஸ் விகுதி பிளஸ் இடைநிலை எல்லாம் சேர்ந்து வரும்போது புணரும் போது அவற்றின் வடிவத்தில் விடும், அதாவது மாற்றம் ஏற்படக்கூடிய வடிவத்தில் மாற்றம் ஏற்படுறது, விகாரம் ஏற்படுறது. அதுதானே. இப்ப தருவேனை பிரிச்சா எப்படி பிரிக்கிறது? தருவேனை பிரிங்க. தருவேங்கிற சொல்ல பிரிங்க. எப்படி வரும்? ஒரு ஆள் சொல்லுங்க, நான் எழுதுறேன். தருவேங்கிற சொல்ல பிரிச்சா தாசக இம்பக ஏன் தா பிளஸ் யூ பிளஸ் ஏன் அப்ப தாங்கிறது என்னது? பகுதியா விகுதியா இடைநிலையா? பகுதி பகுதி. ஏன்கிறது விகுதி இப்ப நான் வந்து இடைநிலை. 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 அப்ப பாருங்க, இந்த இடத்துல தா பிளஸ் யூ பிளஸ் ஏன் தாவேன்னு வருதா தருவேன்னு வருதா? தருவேன். பாருங்க, தருவேன்னு வருதா. பாருங்க, தா வந்து தானா மாறுது. இந்த இடத்துல என்ன இல்ல, ரூங்கிற எழுத்தே இல்ல. என்ன ஆகுது? அந்த இடத்துல ரூன்னு புதுசா உருவாகுது. அதுக்கு பிறகு இந்த இவ்வும் ஏவும் சேர்ந்து வேணுன்னா மாறுது. அப்ப ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுதா இல்ல இதுக்குள்ள புணர்ச்சியின் பிறகு? அதான் விட. சரியா? வீட்டிற்குங்கிறத பிரிச்சு எப்படி வரும்? வீடு பிளஸ் இன் பிளஸ் கூ. வீடுங்கிறது பகுதி, கூங்கிறது விகுதி, இன்னுங்கிறது என்ன? இடைநிலை இடைநிலையா? சாரியை. சாரியே, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சாரியே இன்னுங்கிறது வந்து நிறைய இடத்துல வருது. இன் என்னென்ன இடத்துல வருது? இன் இறந்த கால இடைநிலையாவும் இருக்கும், இன் சாரியாவும் இருக்கும், இன் வேற என்னவா இருக்கும்? வேற்றுமை உருபா இருக்கும். சரியா? அப்படி இருக்கு, விஷயங்கள் இருக்கு. அதை வச்சுதான் உங்களை குழப்புவாங்க. அப்ப இதுல வந்து பகுதி சாரியே விகுதின்னு வந்து மாறுது. அப்ப விகாரம் அதுல இருக்கு. என்ன விகாரம் இருக்குதுல? இடையில மட்டும் ஒரு விகாரம் இருக்கு. எது? வீடு பிளஸ் இன் பிளஸ் கு இன்னும் என்னவா மாறுது? வீடு பிளஸ் இன் பிளஸ் கு வீட்டின்குன்னு சொல்றதுல வீட்டிற்குங்கள எந்த எழுத்து எந்த எழுத்தா மாறுது? இல்லைங்களா, என்ன சொல்றேன்? மாறுது. இன் வந்து இட்டா மாறுது. அப்ப அதுல விகாரம் ஏற்படுதுதான். ஆனா உண்மைக்கும் அது விகுதியா இடைநிலையா? அது அதனால நம்ம அதை பத்தி சொல்லவே இல்லை. இதுலயும் மாறுது, விகாரம் அடையுது. ஆனா அது விடையா இருக்கு. அது ஏன்? அது வந்து பகுதி விகுதி இடைநிலை இல்ல, பகுதி சாரியை விகுதியா இருக்கு. அதனால அது விடையா எடுக்கிறாது. பணம் பலத்தை பிரிச்சா பணம் பலத்தை பிரிங்க. பனை பிளஸ் பழம்னு வர இடையில சாரி வந்து இணைக்கும். அது பனை பிளஸ் பிளஸ் பழம். விளங்குதா? விளங்குதா? அந்த இடத்துல அப்ப இடையில அம்ங்கிறது வந்து என்னது? இடைநிலையா? சாரி. அப்ப நம்ம விடையா? இல்ல. அறிஞனை பிரிச்சா அரி பிளஸ் இன்ச் பிளஸ் அன். அப்ப அரிங்கிறது என்னது? பகுதி. அண்ணுங்கிறது என்னது? விகுதி. இஞ்சிங்கிறது என்னது? இடைநிலை. அது என்ன, பெயர் இடைநிலையா வினை இடைநிலையா? காலம் இடைநிலை. பெயர் இடைநிலை. அப்ப இடைநிலை, அது இடைநிலை தான். இருந்தாலும் கூட அதுல பெரிய மாற்றம் ஏற்படுது அதுல அறிஞன்ல? இல்ல. கேள்வி கேட்டது விகாரமான சொல் தான் கேட்க. அப்ப அது அது சரிதான், அந்த பகுதி விகுதி இடைநிலையா வருது. ஆனா அது மாற்றம் ஏற்படல. கடமை சம்பந்தமில்லாத ஒரு விட தான் கடமை. அதை நம்ம பிரிக்கலாமா? அது வந்து ஒரு பகாபத சொல். அதை பிரிக்கல. அது அப்ப எப்படி விடையா கண்டுபிடிச்சது? தெளிவாயிட்டா உங்களுக்கு? ஓகே, அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே, இப்ப நீங்க போடுங்க. இப்ப 5 கேள்வி பார்த்துருவோம். 5க்கு நீங்க எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணி போடுங்க. 5 கேள்வியில நீங்க எத்தனை? அப்ப உங்களோட சுயமதிப்பில் செய்யக்கூடியதா இருக்கும். விடைய போடுங்க. விடையில 5க்கு நீங்க எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணி போடுங்க. குயிக்கா போடுங்க.
உண்மையை போடுங்க. முதல் 5க்கு நீங்க எத்தனை? அஞ்சுக்கு 5 எடுத்தவங்க இருக்கீங்களா? 5க்கு 5 எடுத்தவங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. 5க்கு 5 சரி சார். ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. இல்லையா? யாருமே இல்லையா? 5க்கு 5 எடுத்தவங்க. ஓகே, அதான் சொன்னேன், ஒரு மார்க்ஸ் கூட போகக்கூடாது பிள்ளைகள், அந்த அளவுக்கு நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா சரி. சரியா? ஓகே, அடுத்த அடுத்த 5க்கு போமா, அடுத்த பகுதிக்கு போமா. ஓகே சார். ஓகே, அப்ப முதல் இந்த மாதிரி கேள்வி வந்தா இப்ப விடுங்களேன், 5க்கு 2 3 அதை விடுங்க. இந்த மாதிரி கேள்விகள் திரும்ப ஒருக்கா வரும் பட்சத்துல உங்களுக்கு அதை புரிஞ்சு விடையளிக்க கூடியதா இருக்குமா? ஓ சார். ஓகே, இப்ப அதே அடுத்த இப்ப இதுல விட்டதை இதுல தான் பிடிக்கணும். சரியா? விட்டதை பிடிப்போம். அஃறிணை வினாப்பெயரில் ஓகார விகுதி பெற்று வியப்பு பொருள் தரும் மாற்றுப்பெயர். அப்புறம் அப்புறம் எவ்வளவு கேள்வின்னு பாருங்க. அஃறிணை வினாப்பெயரில் ஓகார விகுதி பெற்று வியப்பு பொருள் தரும் மாற்றுப்பெயர். விடைய போடுங்க செட் பாக்ஸ்ல. எது விட? என்னவோ, எதுவோ, எத்தனையோ, எவையோ, எவரோ. என்னவோ, ஏதோ, எது விட? விடைய சொல்லலாம் வாய் திறந்து. கேள்வி விளங்கிச்சு என்ன சொல்றாங்கட்டு? என்னது அது? ரெண்டாவது. ஆ ஆ ரெண்டாவது. ஓகே, வேற விடைகள்? 2. ம்? ரெண்டாவது விட வேற? இரண்டாவது விட சார். ரெண்டாவது விட தான். ஓகே, வேற எதுவும் மாற்று விடைகள்? ஓகே, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? அஃறிணை வினாப்பெயரா இருக்கும். அது என்ன அஃறிணை வினாப்பெயர்னா? அப்போ உயர்திணை வினாப்பெயர்னு ஒன்று இருக்கோ? வினாப்பெயர்ல அஃறிணை உயர்திணைன்னு இருக்கோ? இருக்கோ இல்லையா? நீங்க தான் சொல்லணும். இருக்கா இல்லையா? இருக்கு. ஆ ஓகே. அஃறிணை வினாப்பெயர் என்னது? எது, எவை அப்படின்னு. இப்ப எப்படி சொல்றது? இன்று பாடசாலைக்கு வந்தது. இதுல எப்படிங்களே உதாரணமா யார் அப்படிங்கிறத நம்ம யார் அப்படிங்கிறத ஒரு மிருகத்தை பார்த்து கேட்போமா, ஒரு மனிதனை பார்த்து கேட்போமா? மனிதனை பார்த்து. மனிதனை பார்த்து. அப்ப அந்த யாருங்கிறது என்னது உயர்திணைக்கு வருமா அஃறிணைக்கு வருமா? உயர்த்திணை. உயர்திணை. சரியா விளங்குதா யார் அப்படிங்கிறது? மற்றபடி பாருங்க, எது எவை எல்லாம் உயர்திணைக்கு வருமா அஃறிணைக்கு வருமா? அஃறிணைக்கு தான் வரும். எனவே அந்த அஃறிணை வினா பெயர் உயர்திணை வினா பெயர் இருக்கு. அது மூலம் தெரியணும் முதலாவது விஷயம். ஒரு கேள்விக்குள்ளே எத்தனை விஷயம் தெரியணும் பாருங்க. அடுத்து ஓகார விகுதி பெற்று. ஓகார விகுதினா என்னன்னு கேட்டா நம்ம தத்தம் பொருளுணர்த்தும் இடைச்சொற்கள் ஒன்று இருக்கு, இடையியல். என்னென்ன தத்தம் பொருளுணர்த்தும் இடைச்சொற்கள்? என்னென்ன இடைச்சொற்கள் இருக்கு? இருக்கு, சொல்லுங்க. ஏகாரம் இருக்கு, ஓகாரம் இருக்கு, வேற தான், மட்டும், கூட, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரியா? இருக்குன்னு தெரியுமா? இருக்கு. அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருள்ல வரும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு அதை ரிப்பீட் சொல்லுங்களேன். இல்லைங்களே, அதை ரிப்பீட் சொல்லுங்களேன், என்ன இடைச்சொல்லுண்டு. உம், ஏகாரம், ஓகாரம், தான், மட்டும், அதெல்லாம் இருக்கு. சரியா? ஓகே, இப்போ கவனிங்க. இந்த ஒவ்வொரு இடைச்சொற்களும் பல்வேறுபட்ட பொருளை தரும். சரியா? இப்போ பாருங்க, ஒண்ணுக்கு மட்டும் விளங்க படிச்சுட்டு அதை மற்றதை நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. கவனிங்க, அது நீங்கள் இதுக்கு வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. தொடரில் அது எல்லாமே நம்ம பார்த்தோம், எல்லா இயலும் பார்த்தோம். பாருங்க, அப்படிங்கிறது வந்து என்னென்ன பொருள்ல வரும்? சொல்லுங்க யாராவது. என்கிற இடைச்சொல் என்னென்ன பொருள்ல வரும்? முற்று பொருள்ல வரும், ஐயம். ஐய பொருள்ல வரும், அடுத்து எச்ச பொருள்ல வரும், அடுத்து தெரிநிலை. எண்ணு பொருள்ல வரும், தெரிநிலை பொருள்ல வரும், வேற
ஓகே, கவனிங்க. வந்து இப்போ நான் சில சில இதை சொல்கிறேன், மற்றதெல்லாம் அதை அப்ளை பண்ணிக்க. மற்றதுக்கும் அப்படி இருக்குது நிறைய பொருள்கள். இப்போ இப்போ முற்றுப்பொருளை வச்சு அப்போ எச்ச பொருள் வைங்களேன். எச்ச பொருளுங்கும் போது இடைச்சொல்லை பயன்படுத்தி பாடசாலைக்கு இன்று அதிபரும் வந்தார். அதிபரும் வந்தார். அதிபர் வந்தாருங்கிறதுக்கும் அதிபரும் வந்தாருக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ அந்த வாக்கியம் முடியல. அதிபரும் வந்தார்னா என்னது, ஏதோ ஒன்று சொல்ல வருது அந்த வாக்கியம். என்னத்தை சொல்ல வருது? இன்னொரு யாரோ வந்திருக்காங்க. அதிபரோட வேற வேற யாரோ யாரோ வந்திருக்காங்க. ஆசிரியர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். அப்போ இந்த வாக்கியத்தில் ஏதோ ஒன்று எஞ்சி நிற்கிதுங்கிறது விஷயம் விளங்குதுனே. ஒரு என்னது எச்சம் இருக்கு அதில். அது என்ன பொருள்? அப்போ அது அதிபருங்கிறது வந்து என்ன பொருளை வருது? எச்ச எச்ச பொருளை பொருள். வருது. பொருள். சரி, நானும் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். அது எச்சம். கமலனும் வந்தான், எச்ச பொருள். எல்லோரும் வந்தார்கள்னா, எல்லோரும் வந்தார்கள்னா அது எச்சம் வருதா? எல்லோரும் வந்தா எல்லாம் உள்ளடங்கிட்டான் உள்ளுக்கு. ஏதாவது எச்சப்படுதா? இல்ல சார். அது என்ன பொருளா இருக்கும்? முற்றுப்பொருள். பொருளா இருக்கும். சரியா? நானும் அவனும் வந்தோம். இது என்ன பொருள்? நானும் அவனும் அவளும் வந்தோம். நானும் அவனும் அவளும் வந்தோம். இது என்ன பொருள்? நெறிநிலை பொருள். இல்ல இல்ல. பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தும்பக் கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் முண்டும் தா அப்படின்னு ஒரு பதிகம் ஒன்று இருக்குதானே. ஓகே, அதை ஏன் இந்த இடத்துல சொல்லணும்? பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும். பாருங்க, அது என்னது, ஒரு ஒரு தொடரா வந்துகிட்டு இருக்கு. பால் தெளிது தேன் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. அப்ப அது என்ன செய்யறோம்? போட்டு என்ன செய்யறோம்? அதை போடாட்டி கமா போடும். இதுல போடும்போது தொடரா வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பொருள் இது? எண்ணு பொருள். என்ன சொல்றது? அது எத்தனைன்னு சொல்லலாம், எத்தனைன்னு எண்ணி சொல்லலாம். பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும். இத்தனை நாள் இருக்கு. நானும் அவளும் அவனும் வந்தோம். எத்தனை பேரு அதுல? 3. அப்ப இது என்ன பொருள்? வந்து எண்ணு பொருள்ல வருது. விளங்குதா? எல்லோரும் வந்தார்கள் முற்று பொருள்ல வருது. சரியா? நான் நாளை வந்தாலும் வருவேன். நாளை நான் வந்தாலும் வருவேன். என்ன பொருள்? ஐயப்பொருள். ஐயப்பொருள் சார். பொருள். விளங்குதா? சரியா? பாடசாலைக்கு எல்லோரும் வரவில்லை. இது என்ன பொருள்? பாடசாலைக்கு எல்லோரும் வரவில்லை. நெறிநிலை. தெரியலையா? என்னது, என்ன பொருள்? முற்றுப்பொருள். எப்படி எப்படி முற்று பொருள்? இதுலதான் யோசிக்கணும். எல்லோரும் வரவில்லைன்னா இது ஏதோ சொல்ல மிச்சம் இருக்கா அது முழுமையா முடிஞ்சிருச்சு? எல்லோரும் வந்தார்களே, எல்லாம் உள்ளுக்கு வந்துட்டாங்க. எல்லோரும் வரவில்லை. எல்லாத்துக்கும் நான் இன்வைட் பண்ணேன் என் கல்யாணத்துக்கு, ஆனா எல்லோரும் வரல அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேர் தான் சொன்ன, எல்லாரும் வரல. எச்சப்பொருள். கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல வராரு அவரு. அப்ப அது வருமா முற்று பொருளா? எச்சம். எச்ச பொருளா தான் வரும். எச்சப்பொருள். ம். தெரிநிலைன்னா என்ன? தெரிநிலைன்னா வெளிப்படையா சொல்றது. எப்படி? அது பேயும் இல்லை பிசாசும் இல்லை. அது பேயும் இல்லை பிசாசும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு தெளிவு இல்லாமல் இருக்கு. எனக்கு அது பேயா இருக்குமோ பிசாசா இருக்குமோ, அவனை போகிறது வெளிச்சமா இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் டார்ச் அடிச்சு பார்க்குறோம், என்ன சொல்றாரு அவரு? வெளிப்படையா சொல்றாரு. எனக்கு தெரியல, தெளிவா தெரியுது. என்னது? பேயும் இல்லை பிசாசும் இல்லை. விளங்குதா? அந்த மாதிரி அது வெளிப்படையாக வருது. அது தெரியல. இப்படி பிள்ளைகள் ஒவ்வொரு இடைச்சொற்களும் ஒவ்வொரு பொருள்கள் இருக்கு. அதை படிச்சுக்கொள்ளுங்க, கேள்வி வரும். அப்போ நம்ம இங்கே இடைச்சொல்லை பற்றி எல்லாமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு தான் பார்க்குறோம். அகிரணை வினா பேரில் ஓகார விகுதி பெற்று, அந்த ஓகார இடைச்சொல், ஓகாரம்ங்கிறது என்னது? இடைச்சொல் தான். அதுவும் நிறைய பொருளில் வரும், வியப்பு பொருளே வரும். சரியா? அப்போ ஓகார விகுதி பெற்று வியப்பு பொருள் தரும் மாற்று பேராக வரணும். மாற்று பேர் என்னது? ஒரு பேருக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பிரிதொரு பேர். இப்போ மூவிட பேர்கள் இருக்கு. அவன் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்று பேர் தான். சரியா? ஏன்? அவனுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ நான்கிறது ஒரு மாற்று பேர் தான். எனக்கு ஒரு பேர் இருக்கு. நீங்க எல்லாம் உங்களை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனால் அந்த மூவிட பேர்கள் எல்லாமே மாற்று பேராக தான் வரும். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் மூவிட பேர் சாராத மாற்று பேருக்குள்ள தான் இந்த வினா பேர் வருது. விளங்குதா? யார், எத்தனை, எப்படி, அதுக்குள்ள தான் உயர்திணை அகிரிணை இருக்கு. விளங்குதா? அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? அகிரிணை வினா பேரில் ஓகார விகுதி பெற்று வியப்பு பொருள்கள் பாருங்க. என்னவோ, என்னவோனா அது என்ன பொருள்? என்னவோ அப்படின்னா
வினா வினா என்னவோ என்னவோ அப்படிங்கல என்னது ஒரு ஐயம் மாதிரியும் நம்ம எடுக்கலாம். எதுவோ வினா மாதிரி தான் இருக்கிறோம். ஆனா என்ன கேட்டிருக்காங்க, வியப்பு பொருள் தானே தரணும். அப்ப வியப்பு எதுல வியப்புன்னு வருது பாருங்க, நீங்க சொல்லி பார்க்கலே வரணும். என்னவோங்கிறது வியப்பு வருதா, எதுவோங்கிறது வியப்பு வருதா, எத்தனையோங்கிறது வியப்பு வருதா, எவையோங்கிறது வியப்பு வருதா, எவரோங்கிறது வியப்பு வருதா? எத்தனையோ எத்தனையோ. உதாரணம் சொல்லுங்க, வாக்கியம் ஒண்ணு. எத்தனையோ எத்தனையோ பேர் வந்தார்கள். எத்தனையோ பேர் செத்து மடிந்தார்கள். அந்த யுத்தத்தில் எத்தனையோ பேர் செத்து மடிந்தார்கள் அப்படிங்கும்போது, எத்தனையோ உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கும் போது என்னது ஒரு வியப்பா ஆச்சரியமா நம்ம என்ன செய்றோம் சொல்றோம். அப்ப எது விட எது எத்தனையோ. எத்தனை இல்லைங்க பாருங்க, இப்போ ஒரு விடயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயத்தை நம்ம திங்க் பண்ணணும்ட்டு. அப்போ மேலோட்டமா நம்ம நுனிப்புள் மேய்ஞ்சு நம்ம இலக்கணத்தை விளங்காம போனோம்னா இதுக்கு விடையளிக்கக்கூடியதா இருக்குமா பிள்ளை? இல்லைங்கதா, உங்களை எந்த அளவு தட்டணுமோ அதுக்கு இந்த எம்சிக்யூல தான் தட்டுவாங்க உங்க ரிசல்ட்ஸ் குறைக்கிறதுக்கு. அதனால அவதானமா இருக்கணும். ஓகே, அடுத்ததுக்கு போமா. ஓகே சார். வினையுடன் ஈற்றுமை இரட்டித்து வரும் ஆக்கப்பெயராக வருவது. வினையுடன் ஈற்றுமை இரட்டித்து வரும் ஆக்கப்பெயராக வருவது. விடை போடுங்க. பாருங்க, வினையுடன் ஈற்றுமை இரட்டித்து வரும் ஆக்கப்பெயராக வருவதுன்னா சொல்லுங்க, விடை போடுங்க, குயிக்கா போடுங்க. டைம் போகுது கிட்டத்தட்ட 10:06 ஆயிடுச்சு. குயிக் 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 குயிக். ரெண்டாவது இல்ல. முதலாவது. ம், மூன்றாவது எல்லா விடையும் வந்தா எது விட? மூணாவது விட சார். இல்ல மூணாவது இல்ல. நான்காவது. நாலாவது. ஒண்ணு மட்டும் தான் சொல்லல, அதையும் சொல்லி. அஞ்சாவதுன்னு யாராவது சொல்றீங்களா? இல்ல ஓகே, அது மட்டும் தான் சொல்லல. பாருங்க, வினையுடன் சொல்லுங்க. ஆக்கப்பெயர் என்ன விளங்கல? ஓகே, பார்ப்போம். என்ன ஆக்கப்பெயர் என்னது? ஒரு பெயரோட விகுதியோ வினையோட விகுதியோ சேர்ந்து ஒரு புதிய ஒரு சொல்ல உருவாக்குறது தானே ஆக்கப்பெயர். சரியா? அதானே ஆக்கப்பெயர்னு பார்த்தோம். பெயரோட விகுதிக்கு உதாரணம் சொல்லுங்க. கடன் பிளஸ் காரன், கடன்காரன். கடன் பிளஸ் காரி, கடன்காரி. அப்படிலாம் பார்த்தோம். பணக்காரன். பணக்காரன்லாம் வரும், பணக்காரன்லாம் வரும். ஓகே, அது வரும். வினையோட விகுதிக்கு முயல் பிளஸ் சி, பயில் பிளஸ் சி பயிற்சி. சரியா? அயற்சி அதெல்லாம் வருது. இப்போ என்ன கேட்காங்க, வினையுடன் ஈற்றுமை இரட்டித்து வரும் ஆக்கப்பெயர் தானே. அப்போ வினையுடன் ஈற்றுமைனா அந்த பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்லா அந்த சொல்ல நல்லா விளங்கி கொள்ளணும். இப்போ இதுல எரிச்சல்ல எது வினை? எரி. எரி. விடுபாடு வினை விடு. வாட்டத்துல எது? வீடு வாடு. வா வாட்டுல வா வாடு. வாட்டம்னா என்னது? வாடி போறது. சரியா? வாசரோசா வாடி போலாமா? அதுல ரெண்டு அர்த்தம் இருக்குதுன்னு இருக்கா இல்லையா? அதை விடுவோம். வீச்சு. வீச்சுங்கல என்னது வினை? வீசு வீசு தான். வீச்சு வீசு. வீசு அப்படிங்கிறது சொல்லோட இதுல ஈட்டு மெய் எது வீசுல? கடைசி மெய்யெழுத்து என்ன வீசுல? சூனா. அஹ்? சூனாவா? இச். சூனா மெய்யெழுத்தா? இச்சனா? என்ன சார்? அப்ப வீசு என்ன செய்யுது? அந்த ஈட்டுமை இரட்டித்து தான் வீச்சா மாறுது. வீசுனா வீசுறது. அவர் பந்து வீச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவர் பந்து வீசினார். அந்த வீச்சு அல்லது அந்த பந்து வீச்சு நல்லா இருந்ததுங்கும் போது வீசினான்ங்கும் போது அந்த வீசுங்கிறது வினையா பெயரா? வினை வீச்சுங்கிறது சார். பந்து வீச்சுங்கிறது பெயரா வினையா? வினை வினை. அப்ப என்ன இப்ப விளங்குது அவங்களுக்கு? வினையுடன் ஈற்றுமை இரட்டித்து வரும் ஆக்க பெயராக வருவது எது? வீச்சு. சீற்றம். சீற்றம் எதுக்குள்ள வருது? சீற்றம் ஆக்க பெயரா இல்லையா? இது இல்லை அதுவும் ஆக்க பெயர் தான். அது என்ன அமைப்புல வருதுன்னு கேட்டா பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கணும். வினையோட அப்ப இதுல சீற்றத்துல உள்ள வினை என்ன? வினையடி சீரு சீரு.
அப்ப சீர் என்ன செய்யுது? சீர் சீர் என்ன செய்யுது? இந்த இடத்துல ஈற்றுமை இரட்டித்து சீற்றுன்னு மாறும். என்னன்னு மாறும்? சீற்றுன்னு மாறி அதோட அம் சேர்ந்து அம்ங்கிற விகுதி சேர்ந்து என்ன மாறும்? என்னது? ஆக்க பேரா வருது. ஆக்கா அந்த சீட்டுன்னு மாறும். பாருங்க அமைப்பு இருக்கு. வாட்டம்ங்கிறதுல அது ஒரு அமைப்பு தான். அது ஒரு ஆக்க பேர் தான். அது எப்படி அமைப்புனா வினையோட அம் சேர்றது மட்டும்தான். வாடு பிளஸ் அம் வாட்டம். சரியா? அம் சரி. இதுல என்ன கேட்டிருக்காங்க? வினையோட ஈற்றுமை இரட்டித்து மட்டும் தானே கேட்டிருக்காங்க. விளங்குதா? விளங்குதா? அப்ப எரிச்சல் எப்படி வரும்? எரிச்சல் எரிச்சல் வந்து ஆக்கப்பேரா? எரிச்சல் ஆக்கப்பேரா தொழிற்பேரா? தொழிற்பெயர். பெயர். சரியா? அல்சல். சரியா? அல்தல் இத்தல்ங்கிறதுல எரிச்சல் அல்ங்கிற விகுதி வருது. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் பிள்ளை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது அந்த இடையுடைய ஈற்றுமை இரட்டித்து வரும் ஆக்கப்பேராக வருவது எது விட? வீச்சு வீச்சு. தெளிவாயிடுச்சு? வீச்சு. தெளிவாயிடுச்சு விஷயம்? வாட்டத்திலையும் ஆ இரட்டித்து வருது. இரட்டித்து வருது. ஆனா அம் விகுதி சேருது அதுல. வாடு வாட்டு அம் வருது. ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஈற்றுமையில வந்து ஈற்றுமை இரட்டித்து மட்டும்தான் கேட்குறாங்க. இது ஈற்றுமை இரட்டிக்குது. ஆனா அதோட அம்ங்கிற விகுதியும் வருது. விளங்குதா? ஆனா கேட்டிருக்கிறது வந்து ஈற்றுமை இரட்டித்து மட்டும்தான். வீசு வீச்சு மட்டும் தானே அப்படி? விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? ஓ ஓ. அப்படித்தான் பார்க்கணும். ஓகே பிள்ளைகள். ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம 7 கேள்வி பார்த்தாலும் 7 தலைப்பு பார்த்துருக்கோம். சரியா? இந்த 7 தலைப்பு உங்களுக்கு இப்போ செய்யும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு தடவை இதே மாதிரியான வினாக்கள் வரும்போது உங்கள் பரீட்சைக்கு அது துணை செய்யுமா துணை செய்யாதா? இந்த விளக்கங்கள் நான் சொன்ன தெளிவுகள் அந்த எப்படி நம்ம பார்த்த அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குமா இருக்காதுன்னு கேட்டேன். சப்போர்ட் இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஓகே. அதான் பிள்ளைகள் பாருங்க. நம்ம இடையில நம்ம போடுவோம். அதில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு கிளாஸ்ல இணையறதுக்கு. நம்மளோட மாதாந்த வகுப்பு நடைபெறுது. அதே போல தொடர் நாளைக்கு நான் நினைக்கிறேன். ஆமாம். நாளைக்கு நாவல் சிறுகதை கட்டுரை அந்த பகுதி செமினார் 3 நாள் நடக்கும். அதுக்கு முன்பு இலக்கிய வரலாறு முடிஞ்சு அது எல்லாம் முடிஞ்சு அப்படி முன்னுக்கு வராததுக்கான ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. அப்படி எங்களுக்கு அதையும் பெற்று நீங்கள் கொள்ளலாம். அது சின்ன ஒரு அமௌண்ட் கொடுத்தா போதும். நீங்கள் ஏற்கனவே ரெக்கார்டிங்ஸ் டியூட்டர்லாம் இருக்குது, அதை தரலாம். மற்றபடி நீங்கள் என்ன இதில் இணைஞ்சுக்கொள்ளலாம். மாதாந்த வகுப்பில் இணையலாம், இதில் இணைஞ்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு எது உங்களுக்கு சிலபஸ் எப்படி முடிக்கணும் அல்லது எவ்வளோ தெளிவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு பகுதியை நல்லா தெளிவாக முடிக்கணும்னா நீங்கள் தொடரில் இணைஞ்சுக்கலாம். அல்லது என்னது மாதாந்த வகுப்பில் இணைஞ்சுக்கொள்ளலாம். இந்த என்னது 12, 13 அந்த ஆட்களுக்கு மெயினாக வந்து இந்த செமினாரில் இணைஞ்சு மாதாந்த வகுப்பில் சிலபஸ் முடிச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் எதில் இணையிறீங்க அப்படிங்கிறது. உங்களோட சிலபஸ் முடிச்சது தெளிவில்லாத டைம் இதை வச்சு நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அப்போ அது மற்றது ரொம்ப நன்றி பிள்ளைகள். நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. புதுசாக வந்தவங்க இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கீங்களா? புதுசாக வந்து இன்றைக்கி தான் நான் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்தேன்ட்டு. சார் சொல்லுங்கள். இன்றைக்கா வந்தீங்க? ஓ ஓ. இதுக்கு முன்னே வந்ததே இல்லை கிளாஸஸ்க்கு? இல்ல. ஓகே. தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு லிங்க் போட்டிருப்பாங்கன்னா யார் அதுன்னு தெரியாது. குரூப்ல வந்துட்டு இது ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்களா? இந்த குரூப்ல வந்துருந்துச்சு. யாரோ ஒருத்தர் என்னது போட்டிருக்காங்க அல்லது நான் போட்டேன் என்னன்னு தெரியல. இந்த குரூப்ல இருக்கீங்க. ஆமா சார், நானும் குரூப்ல இருந்து தான் எடுத்தேன். இன்னைக்கு தான் வந்தேன். அவங்களுக்கு ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. அவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய ரிசல்ட்ஸ்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம கிளாஸ்க்குலாம் வந்து. சரி, அதுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் நம்ம இன்னும் வகுப்புகள் செய்வோம். இன்றைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிற சில கருத்துக்களோடு நம்ம முடிக்கலாம். இன்றைய கிளாஸை நம்ம இன்னும் ஒரு கிளாஸ் ஒன்று செய்வோம் இடையில. சரியா? ஓகே. என்ன முடிச்சு விட்ருவோம் இதை. ஓகே. இன்னைக்கு பிரயோசனமாக இருந்துச்சா வந்ததுக்கு? ஆம் சார். சார். ஓகே. ஓகே பிள்ளைகள். அப்போ தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. இந்த குரூப்பில் எல்லா குரூப் இருக்கீங்க எல்லாரும் அந்த மெயின் குரூப்பில் இல்லாதாக்கள் திரும்ப நான் லிங்கை போகிறேன்னு அதில் இணைஞ்சு கொள்ளுங்க. நேரடி வகுப்புகள் செய்கிறதுக்கும் பிளான் பண்ணி கொண்டிருக்கேன். அதுக்கான இது கேட்டிருந்தேன்னா நுவரெலியா கண்டி கொழும்பு எல்லாம் போட்டிருக்கீங்க. சரியா? பார்ப்போம். அது வாய்ப்பு கிடைச்சா நம்ம கண்டிப்பாக மாணவர்களோட வருகையோடு நம்ம செஞ்சு கொள்ளலாம். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ குரூப்பில் பாருங்கள், லிங்க் போட்டிருக்கேன், இணைஞ்சு கொள்ளுங்கள். ஓகே. அந்த ஜென்ரல் குரூப்பில் உங்களோட கொமெண்ட்ஸை போடுங்க. சரியா? இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கொமெண்ட்ஸை போட்டு பேப்பரை போடலுமா? பேப்பரை போட்டுடுறேன். ஓகே. நான் போடுறேன், குரூப்பில் போடுறேன். ஓகே பிள்ளைகள்.
சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஓகே.